அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 10க்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம் முக்கியமாக பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு மேல் மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், பண வரவால் திருப்தி ஆகியவையும் கிடைக்க போகுது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா அதில் சாதகமான போக்கை எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தோய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கும், லாபம் அதிகப்படியாக கிடைக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செயல்திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு, பதவி உயர்வும் கிடைக்க போகுது. புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை கடப்பீங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நிறைய விதமான சிறப்பான நன்மைகளும் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்து பார்ப்பது போன்ற விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பாராட்டுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தந்தையின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மனக்கவலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அதனால் எந்த ஒரு புது விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் கூட புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ஞ்சு யோசித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மை உங்களுக்கு கொடுக்கும். மேல் இடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரக்கூடும். அதனால் பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும். குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. இதனால் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க. மேலும் எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம பெருமானை வணங்கி வர நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 25, 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நவம்பர் 7, 8 அப்படின்னும் சொல்லப்படுது.
மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வேலையை உடனே செஞ்சு முடிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வருபவங்க தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை நிறைந்ததாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால், அதாவது செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளிடையே பிரச்சனைகள் தலையெடுக்கலாம், செலவுகள் அதிகரிக்கலாம், எடுத்த வேலைகளில் இழுபறி ஏற்படும், பூர்வீக சொத்து விவகாரத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையோடு செவ்வாய் சஞ்சரிப்பதால் இந்த நிலையில் மாற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், தொழில் பணியில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், செல்வாக்கு உயரப்போகுது, நினைத்த வேலைகள் நடக்கும், உடல் பாதிப்பு நீங்கும், வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகப் போகுது, வம்பு வழக்குகளில் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்து சாதகமான பலனை பெறுவீங்க, புதிய முயற்சிகள் வெற்றியாகும், மேலும் அனைத்திலுமே முன்னேற்றகரமான நிலைகள் கிடைக்கும். விவசாயம், மருத்துவம், உணவகம், ரியல் எஸ்டேட் போன்ற விஷயத்தில், அதாவது போன்ற தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது. காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயர்த்தி கொடுப்பாரு, நினைத்த வேலையை நடத்தி கொடுப்பாரு, நீண்ட நாள் கனவை நனவாக்குவார், கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை விலக்கி வைப்பார், வியாபாரத்தில் தடை நெருக்கடி என்கின்ற நிலை அப்படிங்கிறது மாற்றி கொடுப்பார், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகளும் நீக்கி கொடுப்பார். தனபுத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய சஞ்சரம் சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருப்பதால் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி நிம்மதி இல்லாத நிலை இருந்திருக்கும், அந்த விஷயம் மாறி நிம்மதி கிடைக்கப்பட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கும். திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறப்போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த காலகட்டம் கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு 2வது இடத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை விலகப் போகுது. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை அப்படிங்கிறது முடிவடையும். புதிய முயற்சி அப்படிங்கிறது சாதகத்தை கொடுக்கும். ஞான மோட்சக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் தயக்கம், தடுமாற்றம், சோம்பல் என்ற நிலை மாறப்போகுது. சுயதொழில் புரிவோருக்கு பணியாட்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும். இதனால் லாபம் இரட்டிப்பாகும், விற்பனை உயரும், லாபம் அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை பற்றி பிறர் அவதூறு பேசும் நிலை ஏற்படும். உங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்களை எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. நவம்பர் 3 முதல் அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய, அதாவது அதிர்ஷ்டக்காரகன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டு நீதிமன்ற வாசலில் நிற்பவர்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைப்படி இணைந்து வாழும் நிலை உண்டாக போகுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் நடக்குது. இதனால் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.